ஹாய் பிடிடிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க ரேபிடோ ராவல் பேசுறேன். நான் இங்க நலம், நீங்களும் உங்க நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோல வந்து 365 டேஸ் ஸ்விக்கி சேஃப்டி சேலஞ்சோட டே 8 தான் பார்க்க போறோங்க. டே 8ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறதை காட்ட போறதுல இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டரை வந்து காலையில பேசிட்டு நான் அடுத்த வீடியோல வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுப்பேன். அதுல எவ்வளவு ஏர்ன் பண்ணேன் டே 8ல அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட்ல எப்படி ஜாயின் பண்றது ப்ரோ, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து ஸ்விக்கி, அப்புறம் சொமேட்டோ, ரேபிடோ இது மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவில் போட சொன்னீங்க. அது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நம்ம வந்து இந்த டே 8ஓட பார்ட் 1ல வந்து இதை வந்து போட போகிறோம். அப்படியே பார்ட் 2ல வந்து நம்ம டே 8ல வந்து எவ்வளோ ஆர்டர் ஓட்டணும், எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து போடுவேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட்ல எப்படி சேர்றது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு நான் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே உள்ள பர்சன்ட் எல்லாம் கேட்டேன், எப்படி வந்து ஆன்லைனில் சேர்றது, எப்படி வந்து ஆஃப்லைனில் சேர்றது அப்படின்றது. அவங்க எல்லாமே க்ளீனாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது இல்லாத நானும் வந்து இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் சேர்றது, ஆஃப்லைனில் சேர்றது அப்படின்றத டீப்பாக வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசுனதையும் நான் போடுவேன். இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண அப்புறம் ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப்போட இன்டர்ஃபேஸ் காட்டும். அதில் வந்து உங்களோட லாங்குவேஜ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்கும். நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் என்னவோ அதை கொடுத்துங்க, தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமே அவங்க வந்து உங்களோட பெர்மிஷனை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் அப்படி தான் வந்து கொடுத்து உள்ளுக்குள்ளே போனேன். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து அப்படியே அதில் போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் உங்களோட லொக்கேஷனை கொடுத்துக்குங்க. லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் 3 செட் ஆஃப் விஷயங்கள் வந்து அவங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ். நீங்கள் வந்து வண்டி வந்து வச்சிருக்கிறீங்கன்னா அந்த வண்டி உங்கள் பேரில் இருக்கணும். அப்புறம் லைசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் தான் இருக்கணும். ஆர்சி புக்கும் உங்கள் பேரில் தான் இருக்கணும். எல்லாமே வந்து உங்கள் பேரில் தான் இருக்கணும். ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு வந்து டிஷர்ட்டு, பேக்லாம் தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். நான் வாங்குறப்ப காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து வாங்கினா 2 ரூபா தாங்க. 2 டிஷர்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பேக் கிடைச்சிடும். ஜாலியாக வந்து வாங்கி அழகாக ஓட்டி நல்லா ஏர்ன் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வீடியோ வந்து கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். கடைசியாக கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக உங்களோட ஒர்க்கு பற்றின டீட்டெயில் கேட்பாங்க. அப்புறம் ஜோனு வந்து நீங்கள் எந்த ஜோனோ அந்த ஜோனை கொடுத்துக்குங்க. ஒர்க்கு வந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஓட்டுறீங்கன்னா ஸ்விக்கி ஃபுட் டெலிவரியை கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட் கொடுத்துங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட்னா கிராசரி பிக் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுட் டெலிவரினா ஃபுட் டெலிவரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபுட் டெலிவரி தவிர இது எல்லாமே கொடுத்துருவாங்க நமக்கு. ஒன்ஸ் இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அழகாக ஓட்டலாம். இப்போ யாராவது இன்ஸ்டாமெண்ட்டில் வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து ரெஃபர் லிங்க்கை வந்து கேட்டு வாங்கிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெஃபர் லிங்கை கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட் கேட்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ கேட்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இப்போ வந்து இன்னொரு வே இருக்குது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல வந்து ஸ்விக்கி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோட எண்டிங்கில் நான் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்க்கை. அதை தொட்டு போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அதை பாருங்கள். ஏன்னா அது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக சேர்ந்துக்கலாம். நீங்கள் ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போங்க. ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ஒரு ஹெட்ஃபோன் சிம்பிள் இருக்கும். அதை தொட்டதுக்கப்புறம் டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் நான் ஃபுட் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தொட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் சர்வீஸ் லைன் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா ஐ வாண்ட் ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெஃபர் லிங்க் மூலயமா வந்து சேர்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் லைன் ரெக்வஸ்ட்டை தொட்டு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. புதுசாக சேர்றவங்களுக்கு சொல்கிறேன், பழசு அதாவது ஆல்ரெடி ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட்டில் சேர்ந்து ஓட்டிக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுட் டெலிவரிக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. ரெண்டுத்துலேயும் ஓரளவுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்க முடியும். என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டாக இருந்ததுன்னா பக்கம் பக்கமாக விடுவாங்க ஆர்டரு. இதே ஃபுட் டெலிவரியாக இருந்தால் இங்கேருந்து ரொம்ப தூரம் விடுவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது வந்து ஒன்றுமே இல்லாத வருவாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து சூப்பர் ஜோன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அந்த சூப்பர் ஜோனை வந்து ஆக்டிவ் பண்ணிட்டோம்னா சுற்றி இருக்கிற ஜோனை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வைக்கும்போது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வெறுங்கையோடு ரிட்டர்ன் வர மாட்டீங்க. அங்கனக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு காசில். ஸோ இயர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. இது வந்து டீப்பாக வந்து நான் வந்து அங்கே கேட்டவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக அப்படி கேட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆமாம், இன்ஸ்டா மட்டும் தானே. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்குறீங்களா? அம்மா கொடுங்க ப்ரோ, தெரிஞ்சவே சொல்லுங்கள். நான் ஸ்விக்கி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து சேர்றதுக்கு என்ன ப்ராசஸ் மட்டும் சொல்கிறீங்க? ஆஃப்லைனில் வந்து சேர்றதுக்கு மேலே கேட்டால் சொல்லுவாங்க. மேலே கேட்டால் சொல்லுவாங்க. தப்பிக்கிட்டீங்க. சரி ஓகே ப்ரோ, நான் மேலே போய்க்கிறேன். ப்ரோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க வீக்லி? மாதத்துக்கு ஒரு 30-35. பெட்ரோல் அப்படி இப்படி போய் 30 ரூபா. ஃபுட் டெலிவரி பண்ணாலும் அவ்வளோதானே ப்ரோ இருக்குது? எல்லாம் அவள் தான். ஃபுட் டெலிவரினா கொஞ்சம் சீக்கிரமாக போய் டெலிவரி பண்ணிடலாம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுதான் ரொம்ப லேட் ஆகும். ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அதில் ஒரு 10 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம்னா இல்லை ஒரு 13 நேரம். உங்கள் டைமிங் சொல்லிடுவோம். டைமிங்கில் நம்ம கரெக்டாக லைனில் இருந்தால் இன்ஸ்டன்ட் வரும், ஆனால் வராது. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஒன்றும் ஈக்குவல் தான். ரெஸ்ட் எடுக்க முடியாது, இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து கூட ஓட்டலாம். எவ்வளோ ப்ரோ வந்துருக்கு? என்ன ப்ரோ எவ்வளோ வந்துருக்குதுண்ணே ஆர்டர்? ஒரு ஆர்டர் 22 ரூபா தான் ப்ரோ. அவ்வளோதான் வரும். இன்ஸ்டன்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 30 ரூபா போகும் ஆர்டர். இப்போ ஃபுட் டெலிவரி அதிகமாக வரும், ஆனால் பக்கமாக இருக்கும் இது. அதனால பக்கம் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் போடுவான். வேளச்சேரி ஜோன் மட்டும்தான் போடுவான். ஓ அப்படியா ப்ரோ? அதுவும் வந்தால் அதை ஜோன் போடுவான். ஒரு 10 கிலோமீட்டர் போடுவாங்க. ஓ டீகிட்ட கேட்க சொல்கிறீங்களா? இங்கெல்லாம் கேட்க சொல்ல மாட்டாங்களா? இது வந்து கடை அப்படியா? சரி ஓகே, நான் கீழே போய்க்கிறேன். ப்ரோ நீங்கள் ஆஃப்லைனில் சேர்ந்தீங்களா இல்லை ஆன்லைனில் சேர்ந்து வெரிஃபிகேஷன் வந்தீங்க ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில்? அதான் நான் சொன்னேன்ல ப்ரோ, எல்லா டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணால் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணால் ஒரு நாள் 2 நாள் ஐடியா வந்துடும். ஸ்விக்கி என்ன பண்ணுவோம் அதே தானே? ஸ்விக்கி அன்றைக்கி ஆகிடுது. இன்றைக்கி ஓப்பன் பண்ண ஆன்லைனில் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரே நாள் எனக்கே ஒரே நாள். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓ அப்படியா ப்ரோ? மேனேஜர்லாம் எங்கே இல்லையா யாரும்? கடை தான் இருக்குதா உங்களுக்குள்ள? ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க ப்ரோ ப்ரூஃபு? ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஃபோட்டோ, ப்ரொஃபைல் நம்ம செட் பண்ணுறது. அவ்வளோதானே ப்ரோ? 2 rupees வந்து டிஷர்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து பே பண்ணுறோம். 200 ப்ரோ? வெறும் 2 rupees ப்ரோ? நம்ம ஸ்விக்கிக்கெலாம் 299, 300 கிட்ட வாங்கினாங்களே. வெறும் 2 rupees ப்ரோ? போட்டுக்கு தான் அது 200 லைன் போட்டுருக்காங்க. அப்படியா ப்ரோ? அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட். இதுக்கு வந்து 2 rupees பே பண்ணால் எத்தனை டிஷர்ட் வரும், எத்தனை பேக் வரும் ப்ரோ? 2 டிஷர்ட் வரும். ஓகே ப்ரோ. பேக் வரும். ஒரு பேக் வருமா? நீங்கள் ஆஃப்லைனில் சேர்ந்தீங்களா இல்லை ஆன்லைனில் சேர்ந்தீங்களான்னு கேட்டேன். நான் ஆன்லைனில் சேர்க்க பேசுகிறேன். எப்படி ஆஃப்லைனில் சேர்ந்தீங்க மட்டும் அப்படி ப்ராசஸ் சொல்கிறீங்களா? வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரூல் போங்க. ஓகேண்ணா. மேலே காமர்ஸ் இருப்பாங்க. ஓகேண்ணா. லெஃப்ட் சைடு. ஓகே. லெஃப்ட் சைடு போயிட்டு ஒன்று லாஸ்ட் ஜெயின் காலேஜ் வரும். ஓகேண்ணா. ஜெயின் காலேஜ் லெஃப்ட் எடுங்க. ஓகே. டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்டில் உள்ளே போனீங்கன்னா பெருங்குடி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். அங்கே போய் இது எப்படி ஜாயின் பண்ணுறங்கிற ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கண்ணா. என்னென்ன தேவைன்னு மட்டும் சொல்லுங்கள். பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஃபஸ்ட் பேஜ், இது 3 தேவை. அப்புறம் வேறு என்னங்கண்ணா கேட்பாங்க? அவ்வளோதான். பேங்க் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஃபஸ்ட் பேஜ். வீடியோ கேட்பாங்க. அடுத்தது வீடியோ கேட்பாங்க. வீடியோவில் வீடியோ அப்புறம் நீங்கள் இங்கே வந்த பிறகு தான் வீடியோ கேட்பாங்க. அவங்களே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான் ஆஃப்லைனு, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ டே 8 பார்ட் 2ல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வெளியே வருவது உங்கள் ரேபிடோ ராகுல். ஓகே பாய்.